தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகின்ற நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. ஒரிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியுள்ளது. இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 2 தினங்களில் மேலும் வலுவடையக்கூடும். இதன் காரணமாக வருகின்ற நாட்களில் கனமழையானது தமிழ்நாட்டில் பதிவாக வாய்ப்புள்ளது. தேதிக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 27ஆம் தேதி அன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. இதில் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. கனமழை பொறுத்தவரை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 28ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழையானது பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 30ஆம் தேதி அன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 28ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 29ஆம் தேதி அன்று எச்சரிக்கை ஏதுமில்லை. 30ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வங்கக்கடல் பகுதிகளில் 29ஆம் தேதி வரை ஆந்திரா, ஒரிசா, மேற்கு வங்காள கடலோர பகுதிகள், வடக்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரபிக்கடல் பகுதிகளில் 28ஆம் தேதி வரை மத்திய மேற்கு அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் தெற்கு குஜராத், கொங்கன், கோவா, கர்நாடகா, கேரளா கடலோர பகுதிகள், அதனை ஒட்டி உள்ள
மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இந்த தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக 29ஆம் தேதி அன்று மத்திய மேற்கு, தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதில் கொங்கன், கோவா, கர்நாடகா கடலோர பகுதிகள், அதனை ஒட்டியுள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக 30ஆம் தேதி அன்று மத்திய மேற்கு, அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வருகிற நாட்களில் லேசான மழைகள், மிதமான மழையும், ஒரு சில இடமறி கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். அதே சமயம் இந்த மழையை பொறுத்தவரை அதிகாலை, மாலை மற்றும் இரவு நேரத்தில் பரவலாக மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக இந்த மாலை இறுதியில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். அதே போல இந்த மழையை பொறுத்தவரை படிப்படியாக உயரக்கூடும் வருகின்ற நாட்களில். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் AWS தலா 1 சென்டிமீட்டர் பதிவுகிறது. வெப்பநிலை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயங்குள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பெரிய மாற்றம் எதுவுமில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இருக்க வாய்ப்புள்ளது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை மதுரை விமான நிலையத்தில் 38.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை கரூர் பரமத்தியில் 21.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்பட்டதும் ஷேர் பண்ணுங்க.